Hi, change the mind map viewers. Let us see in this video what is win-win approach. Win-win approachனாலே ரெண்டு பேரும் வெல்லும் சிச்சுவேஷனாக கொண்டு வர்றது. அதனால் என்ன விளைவு வருது? நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்குது, ஒரு லாங் டேர்ம் கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகுது. வின்-வின் அப்ரோச்சுங்கிறது எந்த உறவிலும் பேச்சுவார்த்தையிலையும் வணிகத்திலையோ இல்லை ஜாப்லையோ இருவருக்கும் சமமாக ஏற்படும் தீர்வுங்கிறது தான் வின்-வின் அப்ரோச். நான் மட்டும் ஜெயிக்கணும்னு இல்லை, நீயும் ஜெயிக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். யாருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது, இருபக்கம் திருப்தியாக பாதுகாப்பாக ஈக்குவலாக முடிகிறது தான் ஒரு இதுக்கு உதாரணம்னு சொல்ல போனோம்னா, ஒரு பேச்சுவார்த்தை ப்ரைஸ், ஒரு பொருளுடைய விலையை பேசும்போது வாங்குவரும் விற்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நியாயமான ரேட்டை ஒத்துக்கிறாங்கன்னா இது வின்-வின் சிச்சுவேஷன். வேலை பார்க்குற இடத்துல மேனேஜரும் எம்ப்ளாயும் வேலையை சமமாக குவாலிட்டியோடு சேர்த்து சமமாக பண்ணாங்கன்னா அது ஒரு வின்-வின் அப்ரோச். இந்த வின்-வின் அப்ரோச்சினால் என்னென்ன எஃபெக்ட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கான்ஃபிடென்ஸ் கூடுது, ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகுது, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பு கிடைக்குது, காம்படிஷன் போட்டி மனப்பான்மைலாம் குறைஞ்சிரும், இருவருக்கும் திருப்திகரமான ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இதனால் ரெண்டு பேருக்கு தேவையே என்னங்கிறத ஈச் அண்ட் அதர்ஸ் புரிஞ்சுக்கலாம். அடுத்தவங்களை குற்றம் சாட்ட மாட்டாங்க, ஒன்றால் தான் ஆயிடுச்சு என்னால் தான் ஆயிடுச்சுங்களா. ஏன்னா பிகாஸ் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேசி பண்ணுறதுனால அது இதாகிடுது. பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. யார் மேலே தப்பு அப்படிங்கிறதுக்கு அந்த எந்த விதமான இடம் இருக்காது. அதாவது எதையுமே ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு 1க்கு 7-8 டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதில் எது பெஸ்ட்டோ ரெண்டு பேருக்கு திருப்தியாக இருக்கோ அதை முடிச்சுக்கிடுவாங்க. எதையுமே இருவரும் சேர்ந்து எடுத்துட்டாங்களே முடிவு கரெக்டாக வந்துடும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வீட்டில் ஹஸ்பண்ட் எனக்கு பால் சாப்பாடு சாப்பிட்ணுங்கிறாரு, ஒய்ஃப் சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ரெண்டு பேருக்கு தீர்வு எப்படி கொண்டு வருது? ரெண்டு பேரும் ஒரு நாள் இந்த மெனு போடலாம், ஒரு நாள் இன்னொரு நாள் இந்த மெனுவை போடலாம். அப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது. இல்லை ஒரே நாள் ரெண்டையும் சேர்ந்து ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணாலும் கிடைக்கும். இதே இது ஒரு ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கும், எம்ப்ளாய்க்கு வீட்டில் அவசரமாக இருக்குது, ஆனால் மேனேஜர் இந்த ஒர்க்கை டெட்லைன் கொடுத்து இன்றைக்கே முடிக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, அதுக்கு வின்-வின் தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பேசி சரி இன்றைக்கி பாதி முடி நாளைக்கு பாதி முடிச்சிடலாம். இந்த வின்-வின் சிச்சுவேஷன் வர்றதுனால நான் ஏற்கனவே சொன்னது தான், கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆகுது, லிசனிங் ஹேபிட் கூடுதும்,